ஹலோ மக்களை, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு சத்தான முருங்கைக்கீரை பொரியல் வந்து எவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், தேங்காய் துருவல்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக வந்து எப்படி ரெடி பண்ணுறது டேஸ்ட்டாக அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு அடிக்கொடுக்க சேர்த்து சாப்பிட்ட பழகி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரையை வாங்கி நல்லா உருவி எடுத்துக்கோங்க. குச்சி இல்லாமல் வந்துட்டு உருவி நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம். அதனுடைய அது பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கீரை வெந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரொம்பவே வந்து கம்மியாயிரும். ஊரில் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே பிடுங்கி வீட்டுக்கு முன்னாடியே வந்து மரம் இருக்கும், அப்படியே பிடுங்கி அப்படியே வந்து சமைப்போம். ஸோ அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறனால வாங்கி வந்துட்டு வாங்கிட்டு வர அன்னைக்கே உருவி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சமைச்சிக்கிறது. ஸோ இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து வேறு பவுலில் வந்துட்டு அந்த முருங்கைக்கீரை கீரை தனியாக வடித்து வச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு தாளிப்புக்காக நம்ம கொஞ்சம் வந்துட்டு எண்ணெயும் கடுகுளுந்த பருப்பும் வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கலர் வந்துட்டு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது அவிச்சு வச்சுருக்கக்கூடிய கீரையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அது வந்துட்டு எல்லாருமே வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குறீங்க, அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு முருங்கைக்கீரையை அப்பப்போ வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்துட்டு ஆரோக்கியமானது. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவும் வந்துட்டு உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.